ஹாய் வணக்கம். இது சண்டே விலாக் தான். சண்டேன்னு சொல்லும்போது என்றைக்குமே நம்ம வேலையெல்லாம் மடமடன்னு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க தோணும். ஏன்னா நம்ம வீக் ஃபுல்லாக வேலை செய்கிறோம் இல்லையா, அந்த சண்டே ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்க தோணும். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஆனால் என் பொண்ணு இருக்காள், இவங்க தான் எங்கள் பொண்ணு. இவங்க எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு அலைஞ்சிட்டு இருப்பாங்க, ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. 8 months இப்போது. ஆனாலும் இந்த டைமில் ரெஸ்ட் வேணும்னு சொன்னாலுமே கொஞ்சம் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்போ தான் லைஃப்பில் முன்னேற முடியும், நல்ல நிலைமைக்கு போக முடியும்னு சொல்லி நம்மக்கிட்டேயே பேச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு 8 months ஆயிடுச்சு. ஸோ வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. எனக்கு என்னென்னா ரொம்பவே டைம் ஆகிடுச்சோன்னு ஃபீல் பண்ணேன். ஏன்னா இந்த நேரத்துலலாம் வெளியே போகக்கூடாது இல்லையா, 6:45 ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்துச்சு. ஆனாலுமே 2 பேருமே பேசி பேசி என்கிட்ட ஓகே வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போகிறாங்கன்னு கேட்குறீங்களா? ஒரு புக் லான்ச்சிங் தான், ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க, அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த புக்கை லான்ச் பண்ணுறவங்க அதை ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக தான் செஞ்சிட்ருக்காங்க. இதில் வர பணத்தை அவங்க அந்த பணத்தை ஆசிரமத்துக்கு கொடுப்பாங்க. இந்த புக்கை விற்று வர பணம் வரும் இல்லையா, அதை அவங்க ஆசிரமத்துக்கு தான் கொடுப்பாங்க. ஜாராவை பார்த்தீங்களா, குட்டி போட்ட பூனை மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காங்க. கிளம்ப ஆரம்பிச்சிட்டாலே அவங்களுக்கு என்ன, அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போவாங்க, இங்கே வருவாங்க, அங்கே போவாங்க, இங்கே வருவாங்க, அப்போ தான் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் 4 வீலர்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்கள வெளியே விட்டுட்டு போகவே மாட்டோம். அட் த சேம் டைம் 2 வீலரில் தான் இப்போ போக போகிறாங்க. அதனால் கூட்டிகிட்டு போக சான்ஸே கிடையாது. 4 வீலர் இருக்குது, ஆனால் அது ஓட்ட தெரியாது. அதனால் 2 வீலரில் தான் இவங்களே போகிறாங்க. ஏதாவது லாங் போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு டிரைவரை கூப்பிட்டுப்போம். டிரைவரை கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு பணத்தை பே பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டு வருவோம். ஆனால் இப்போ கொஞ்சம் கிட்டக்கதை ஒரு 10 minutes தான், அது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் 2 வீலர்லேயே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் கிளம்பியாச்சு. பொதுவாகவே ஜாரா எப்படின்னா ஒரு குட்டி குழந்தை மாதிரி தான். ஸோ அவங்கள விட்டுட்டு போகவே மாட்டோம். யாராவது ஒருத்தர் வீட்டில் அவங்களுக்காக இருந்துகிட்டே இருப்பாங்க. நான் இல்லைன்னா டாக்டர் டாக்டர் இல்லைன்னா பாட்டி இருப்பாங்க. லைக் யாராவது ஒருத்தர் மாற்றி மாற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்கள தனியாக விட்டுட்டு போனால் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, ஜாரா மட்டும் இல்லை, பொதுவாகவே ஸ்டார்டிங் பீரியடில், அதாவது பப்பி வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு டாக்னா அலர்ஜியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஜாராவை வாங்கினதுக்கப்புறம் எனக்கு தெரியாமலேயே ஸ்ட்ரீட் டாக் மேலேயும் ஒரு அளவு கடந்த பாசம்னு சொல்லலாம் வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துருச்சு. ஸோ எங்கள் ஸ்ட்ரீட்லேயும் அழகான ஒரு 3 dogs இருக்குது. 3 டாகுமே எப்படின்னா நம்ம வெளியே போன உடனே வாழை ஆட்டிட்டு நிற்கும். எனக்குமே ஜாராவுக்கு ஃபுட் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வேலை அவளுக்கு முடித்த உடனே கீழே போய் இவங்களுக்கும் ஃபுட் என்னால் என்ன முடியுமோ அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். நான் மட்டும் கிடையாதுங்க, எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்களும் அப்படி தான். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தராக சாப்பாடு போட்டுருவோம். ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க வீடு தெரியுது இல்லையா, அவங்க. அப்புறம் எங்கள் ஸ்ட்ரீட்லேயே ஒரு 10-15 வீடு இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டில். ஸோ அந்த 15 வீட்லையுமே இவங்க இந்த டாக்னால் ரொம்பவே பெட்டு. இந்த ஸ்ட்ரீட் டாக் 3 இருக்கு இல்லையா, ரொம்பவே பெட்டு. அதனால் அவங்களுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் மாற்றி மாற்றி சாப்பாடு கொடுத்துருவோம். விளக்கெல்லாம் மார்னிங்கே ஏற்றியாச்சு. ஏன்னா சண்டேஸ்ன்னு சொல்லும்போது நம்ம நான்வெஜ் கொண்டு வரோம் இல்லையா, அதே தான் எங்கள் வீட்லேயும். அதாவது நம்ம நமக்கு தெரியும் இன்றைக்கி நான்வெஜ் எடுக்கணும்னு சொல்லி. ஸோ மார்னிங்கே விளக்கெல்லாம் ஏற்றிக்கலாம். விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம். அதில் ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் நம்ம சாப்பிட்டுட்டு அன்றைக்கே குளிச்சுட்டு விளக்கேற்றுறோம் இல்லையா, அதை செய்யவே கூடாது. அந்த தவிர நீங்கள் செய்யாதீங்க. அடுத்த விலாகில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.